வெல்கம் டு வனிதாஸ் கிச்சன். இன்னைக்கு கிச்சனில் கார உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. அதில் பொடியாக நறுக்கிய பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன் போட்டு வதக்கிக்கலாம். அது கூடவே தேங்காய் துருவல் அரை மூடி போட்டு வதங்கட்டும். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். அது கூடவே தண்ணி 2 கப்பு ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. அரிசி மாவு 1 கப்பு போட்டு கட்டி இல்லாத கிண்டிக்கலாம். இப்போ இதில் எண்ணெயை கொஞ்சம் ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். அரிசி மாவும் இதில் போட்டுக்கலாம், அல்லது இடியாப்பு மாவு கூட போட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றி கிளறினதுனால நல்லா பாருங்க வெந்துருச்சு. இப்போது ஸ்டவ்வை விட்டு இறக்கி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆறட்டும். இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு. ஒரு நிமிஷம் நல்லா மாவை பிசைஞ்சுக்குங்க. கையில் எண்ணெய் தடவிருக்கேன் பாருங்கள், அப்போ தான் ஒட்டாது. இந்த மாவை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி வச்சுக்கலாம். அடுத்து கடாயை வச்சுக்கலாம். கடாயில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, வெள்ளை உளுந்து 1 ஸ்பூனு, கருவேப்பிலை சிறிதளவு, மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு, தனி மிளகாய் தூள் 1 ஸ்பூனு போட்டு நல்லா வதக்கலாம். இதில் கார உருண்டையை போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த கார உருண்டை நம்ம ஈவினிங் டைமில் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி தழையை போட்டு இறக்கிடு. நான் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வேணால் நெய் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாஃப்டான கார உருண்டை ரெடி.